எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்டில் அடிக்கடி கேட்குற ஒரே விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடிகே சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிலாக நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது இளம் தேடி கல்வி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா மைய செயல்பாட்டு அறிக்கை இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ணணும், நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஃபில் பண்ணியிருப்பீங்க மையம் செயல்பாட்டு அறிக்கையை. அப்படி ஃபில் பண்ணலன்னா நம்மளுடைய சேனலில் அதோட எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மைய செயல்பாட்டு அறிக்கை எதுக்காக நம்ம ஃபில் பண்ணோம், நம்மளுடைய ஆப்பில் இந்த ஐக்கான் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம தான். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தோம், கிளாஸ் எடுக்காமையே நிறைய பேருக்கு வந்து காசு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதை வந்து ஸ்டேட்டில் வந்து சரி பண்ணுறதுக்காக, அவங்கள கவனிக்கிறதுக்காகவே இந்த ஐக்கானை வந்து உருவாக்குனாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் வந்து சென்டர் வந்து எப்படி அவங்க ரன் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணியும், நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸை பேஸ் பண்ணியும் வந்து தான் நாங்கள் வந்து அடுத்து வந்து அவங்க மையம் செயல்படலாமா வேணாமா சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு லிஸ்ட் அனுப்புவோம். அவங்க மட்டும்தான் ஐடிகே சென்டரை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியாகிடும், யார் யார் வந்து ஐடிகே சென்டர் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இல்லம் தேடி கல்வியில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை நம்ம வந்து கொண்டு வரலாம். ஏன்னா 2024 to 25 பார்த்திங்கன்னா கல்வியாண்டில் நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் வந்து இல்லம் தேடி கல்வியும் ஒன்றுன்றதால அதுலேயும் வந்து சில பல மாற்றங்களை கொண்டு ஒரு புதுமையாக வந்து இனிமேல் நம்ம ஐடிகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதாலே தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே கிளாஸ் வந்து தொடரும். ஏன்னா நம்ம கொரோனா பீரியடில் வந்து ரொம்பவே பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக நம்ம இருக்கிறதால கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.